ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய இந்த வல்லாரக்கீரையை வச்சு வல்லாரக்கீரை துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பருப்புலாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதே வானில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியும் புளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே வாணலில் 2 கைப்பிடி அளவு வல்லாரக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கீரையும் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருந்த வல்லாரக்கீரை தொக்கில் சேர்த்துக்கலாங்க. இந்த வல்லாரக்கீரையை தொக்குன்னு சொல்லலாம், துவையிலும் சொல்லலாம். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம். இல்லை இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி நம்ம தொட்டும் சாப்பிட்லாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய இந்த வல்லாரக்கீரை துவையலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.